ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். அல்லேலூயா. கடந்த நாட்களாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி, ஸ்பிரிச்சுவல் growth என்று சொல்லி நீங்களும் நானும் தியானித்து வருகிறோம். கடந்த 5 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், எதில் வளர வேண்டும்? வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இரண்டாவதாக கேட்ட வசனத்தின்படி நீங்களும் நானும் வளர வேண்டும். ஒபீடியன்ஸ், grow in obedience என்று தலைப்பிலே நீங்களும் நானும் தேவனுடைய செய்தியை தியானித்தோம். மூன்றாவதாக grow in thanksgiving, தேவனிடத்திலே நீங்களும் நானும் நன்றி செலுத்துவர்களாக நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி செய்தியை கேட்டோம். சென்ற வாரம் என்ன கேட்டோம்? grow in பிரேயர், தேவனிடத்திலே நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய், குவாலிட்டி ஆஃப் பிரேயர், நேரம் அல்ல, குவாலிட்டி ஆஃப் பிரேயர், நீங்களும் நானும் எப்படியாக தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே கடைசியாக grow in faith, விசுவாசத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி தியானிக்க போகின்றோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சென்ற வாரம் பார்த்தோம், நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி ஜெபிக்க வேண்டுமா? விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அப்ப விசுவாசத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 3 ஸ்லைடை ஸ்கிப் பண்ணிடுவோம், டைம் இருக்காது. லிட்டில் ஃபெய்த், இந்த இயருடைய தொடக்கத்திலே பிப்ரவரி மந்தில் நம்ம 3 வாரங்கள் 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். என்னென்ன? லிட்டில் ஃபெய்த், கிரேட் ஃபெய்த், கிரேட்டஸ்ட் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்கின்ற போது அநேக மனிதர்களை பார்த்தார். தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட விசுவாசிகள்? அற்ப விசுவாசிகள், லிட்டில் ஃபெய்த் இருக்கிறது என்று சொன்னார். சில மனிதர்களை பார்த்து சொன்னால் உங்களுக்கு பெரிய விசுவாசம் உண்டு, கிரேட் ஃபெய்த் இருக்கிறது என்று சொல்லி. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 100க்கு அதிபதியை பார்த்து அவனிடத்தில் சொன்னார், இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார். கிரேட்டஸ்ட் ஃபெய்த். இப்போ 3 நிலைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று லிட்டில் ஃபெய்த், கிரேட் ஃபெய்த், கிரேட்டஸ்ட் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். அது 3 லெவலை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 டைமென்ஷன் ஆஃப் ஃபெய்த், 3 பரிமாணங்கள், விசுவாசத்தில் இருக்கக்கூடிய 3 பரிமாணங்களை குறித்து நீங்களும் நானும் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக என்ன ஃபெய்த்? சேவிங் ஃபெய்த். சேவிங் ஃபெய்த். இந்த ஃபெய்த் என்னன்னா பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபெய்த் which is leading to salvation. நம்மை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவதற்கு இந்த விசுவாசம் தேவை. அதுதான் சேவிங் ஃபெய்த் என்று சொல்லி. அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கைகளில் வேத புஸ்தகம் இருக்குமே, ஆனால் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிலிப்பு பட்டணத்திலே பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் தன்னுடைய எஜமானனுக்கு அநேக பணத்தை அவள் சம்பாதித்து கொடுத்து கொண்டிருந்தார், குறி சொல்லி கொண்டிருந்தாள். அந்த பெண் இந்த பவுலும் சீலாவும் போகும்போது அவர்களை பார்த்து என்ன சொன்னாலாம்? இவர்கள் யாரு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்தவர்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் சொல்லி கொண்டிருந்தாலாம். அனுதினமும் இப்படி நாட்கள் கடந்து போனது. ஆனால் பரிசுத்த பவுல் ஒரு நாள் சினம் கொண்டு அவளை பார்த்து அவளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிசாசை இயேசுவின் நாமத்தினால என்ன செஞ்சாரு? விரட்டி அடித்தார்.
அவனுடைய எஜமானனுக்கு வருமானம் இல்லாத காரணத்தினால அவன் என்ன செய்கிறான், கோவப்பட்டு பரிசுத்த பவுலையும் சீலாவையும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறான், ரோம சிறைச்சாலையிலே ஒப்பு கொடுக்கின்றான். அவர்கள் ரோம சிறைச்சாலையிலே அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா, துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே என்ன நடந்துச்சு, சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைக்கப்பட்டது. அஸ்திவாரம் அசைக்கப்பட்ட போது கதவுகள் எல்லாம் உடைந்தது. அப்போ பரிசுத்த பவுல் என்ன செய்கிறாரு, எல்லா கைதிகளையும் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இவரும் இருக்காரு. அப்போ 100க்கு அதிபதி வருகிறார். வந்து என்ன செய்கிறாரு, எல்லா கைதிகளும் தப்பி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தண்டனையும் யாருக்கு கொடுக்கணும், இப்போ 100க்கு அதிபதிக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். தானே மாய்த்து கொள்ள அவர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள முயற்சித்த போது பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு, வாசிப்போமா? பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதுக்கு என்ன சொன்னாரு, வாசிப்போம் அடுத்த வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டா அந்த வீடு முழுவதும் ரட்சிக்கப்படுமா? யோசுவா சொல்றாரு, நான் கர்த்தரையே, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். அப்ப ஒரு மனிதன், ஒரு மனுஷி ரட்சிக்கப்பட்டா அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுமா? அது பாசிபிளா? இது வீட்டார் என்று சொன்னால் ஏதோ நம்முடைய மைக்ரோ ஃபேமிலி மட்டும் கிடையாது. இந்த நாட்களில் நம்ம மட்டும் வாழ்கிறோம், கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் மேக்ரோ ஃபேமிலியாக இருந்தாங்க, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இந்த 100க்கு அதிபதிக்கு அநேக வேலைக்காரர்கள், சர்வெண்ட் இருந்தாங்க. அப்போ அந்த சர்வெண்ட்டுடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதுவும் இன்க்ளூடடா. அது மாத்திரம் இல்லை, அந்த வீட்டில் அநேக ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க, அடிமைகள். அந்த அடிமைகளுடைய பிள்ளைகள், இவனுடைய வீட்டிலே பிறந்த ஒவ்வொரு மகனும் மகளும் இவனுக்கு அடிமையாக இருப்பார்கள். அவங்களும் அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுமா? அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டா ஒரு மனிதனுடைய பர்சனல் டிசிஷன் அந்த முழு என்டையர் ஃபேமிலியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான். இன்னைக்கு நம்மளால முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லணும், நானும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இல்லாதபடி, ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்தாதபடிக்கு நாம் கிறிஸ்தவர்கள் வாழ்வதினாலே நம்முடைய சொந்த குடும்பத்தை நம்மால் ரட்சிக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஓனர்ஷிப் எடுக்கணும். அந்த முழு ஃபேமிலிக்கு நான் ஓனர் என்று சொல்லி ஆக்டிவ் லீடர்ஷிப் இருக்கும்போது அந்த முழு குடும்பத்தையும் நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக வழி நடத்த முடியும். அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போமா? 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. போதும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பரிசுத்த பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் குடும்பத்தாரும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இப்போ ஒரு கேள்வி, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொன்னால் அதனுடைய மீனிங்கை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவர்கள் அந்த காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஒருவரை பார்த்து கேட்போம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி டீ சென்டரில் என்ன கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாம் விசுவாசிக்கிறேன்ட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஒருவேளை நம்ம கிறிஸ்தவர்களை திருச்சபையில் இருக்கக்கூடிய மனிதர்களை கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம் விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசிக்கிறோம்? என்னுடைய பெற்றோர்கள் விசுவாசியாக இருந்தார்கள்,
என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸும் விசுவாசிகளாக இருந்தார்கள், ஆகையினால் நாங்களும் என்ன செய்கிறோம், விசுவாசியாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அதனுடைய அர்த்தத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை நிக்கதேமு என்கின்ற மனிதனை சந்தித்தார். இந்த நிக்கதேமு என்கின்ற மனிதன் யோவான் காஸ்பல்ல மட்டும்தான், ஜான் காஸ்பல்ல மட்டும்தான் 3 முறை இருக்கிறது. முதலாவதாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கதேமுக்கும் நடந்த ஒரு உரையாடலை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, நான் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும், அப்போதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும். தொடர்ந்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் மிகவும் முக்கியமான வசனம். நான் உங்களுக்கும் எனக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தறினார் என்று சொல்லி, தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார் என்று சொல்லி. இதுக்கு சம்பந்தமான இன்னொரு வசனம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் முதலாவதாக நீங்களும் நானும் என்ன வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாலேஜ். முதலாவதாக விசுவாசம் என்பது நாலேஜ். ஹூ ஹி இஸ், யாரு இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நீங்களும் நானும் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிலிப்பு செகரியா பட்டணத்திலே ஊழியம் செய்யும் போது ஒரு கேள்வியை கேட்டார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி எப்ப கேட்கிறார்னா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தார்? 5000 பேருக்கு போஷித்தார். அதே மத்தேயு எழுதிய சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 14ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 7 அப்பத்தையும் சில மீன்களையும் கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தார்? 4000 பேருக்கு போஷித்தார். இது ரெண்டுலையும் எத்தனை கூடைகளில் எடுத்தாங்க மீதியானதை? முதல்ல 12 கூடைகளில் 5000 பேருக்கு போஷித்த போது 12 கூடைகளிலும் 4000 பேருக்கு 7 கூடைகளும். ஏன் அது 12 7? 12 என்பது 12 கோத்திரத்தை அடையாளப்படுத்துகிறது. 7 என்பது 7 திருச்சபைகளுக்கு அடையாளப்படுத்துகிறது. அந்த காரியத்தை இன்னொரு நாள் நாம் தியானிப்போம். இந்த அற்புதத்தை எல்லாம் செய்து முடித்தார். அதுக்கப்புறம் பிணியாளிகளையும் வியாதிப்பட்டவர்களையும் சுஸ்தமாக்கினார். அது மாத்திரமல்ல, எவரிவின் மரித்த மகளை உயிரோடு கூட எழுப்பினார். இப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த ஜனங்கள், பார்த்த சீஷர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இப்ப என்னை யார் என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறது? அவர்கள் என்ன சொன்னாங்க? தீர்க்கதரிசிகள், எலியா என்று சொன்னார்கள், அல்லது எரேமியா, யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்டால் நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் என்று நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம்.
இன்னைக்கு திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிராக்கிள் ஒர்க்கராக பார்க்குது, இல்லை பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக பார்க்கிறது. நோய்களை குணப்படுத்துகிற ஒரு மருத்துவராக இந்த திருச்சபை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்குது. போய் ஜெபம் பண்ணும்போது பாக்கெட்டில் என்ன வருமா? பணம் 2000 நோட்டு வந்துருமா? திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும், உங்கள் பேங்க்லேயே என்ன ஆயிரும்? கிரெடிட் ஆயிரும். அப்படிலாம் அதிசயம். நம்ம என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோன்னா, அவர் ஒரு மேஜிஷியனாக, அவரை ஒரு மிரக்கல் செய்கிறவராக, ஒரு மருத்துவராக நீங்களும் நானும் பார்க்குறோம். ஆனால் நீங்களும் நானும் அவரை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த பேதுரு சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இது வரைக்கும் மனிதர்கள் என்ன யாரு சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ மனிதர்கள் எல்லாம் விட்டுருங்க. இந்த 12 பேர் என்னோடு கூட ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இவங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க என்னை குறித்து என்ன சொல்றீங்க? அதுக்கு பரிசுத்த பேதுரு என்ன சொன்னாருன்னு கேட்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். போதும். இது அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது இரத்தமும் மாமிசமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னவாக பார்க்கிறோம்? அவரை தேவகுமாரனாக பார்க்கிறோமா? கர்த்தர் மனிதனை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார். ஆதி மனிதன் ஆதாம் விழுந்தபோது அவனை மீட்க வேண்டும் என்று சொல்லி கிரைஸ்ட் ஜீசஸ், திரியேக தேவனாக இருந்த கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்டாக இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தார். அவரை தேவகுமாரன், திரியேக தேவனுடைய 2வது நபர் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாலேஜ். நாலேஜ்னா என்னது? ஹூ ஹி இஸ், அவர் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பார்த்தோம் நாலேஜ். 2வது அக்னாலேஜ். அக்னாலேஜ்னா என்னன்னா, வாட் ஹீ டிட் ஃபார் யூ அண்ட் மீ, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எதை செய்து முடித்தார் என்று சொல்லி முதலாவது பார்க்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்களை ரட்சிப்பார். அவர்களுடைய பாவங்களை, அவர்களை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார், அவர்களை ரட்சிப்பார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் பிறந்தது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வலிகளை சுமந்தார். அடிகளையும் காயங்களையும் உங்களுக்காக எனக்காக பெற்று சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்தார் என்பதை நீங்களும் நானும் அக்னாலேஜ் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, மரித்த இயேசு மரித்ததாகவே இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசித்திருக்க மாட்டோம். மரித்த இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரோடு கூட எழுந்து தேவனுடைய வலது பார்சத்திலே அமர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அக்னாலஜ்மெண்ட். முதலாவது பார்த்தோம் நாலேஜ். நாலேஜ்னா என்னது? ஹூ ஹி இஸ் என்று சொல்லி. 2வதாக அக்னாலேஜ் வாட் ஹீ டிட் ஃபார் யூ அண்ட் மீ என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக பிளட்ஜ். அதுதான் பிளட்ஜ் என்று சொன்னால் கமிட்மெண்ட். கிரேட் கமிஷன் குறித்து நம்ம பார்ப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, தொடர்ந்து வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பிளட்ஜ் என்று சொன்னால் கமிட்மெண்ட். நீங்களும் நானும் இந்த ட்ரூத்துக்கு கமிட் பண்ணி
நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக மாற வேண்டும். இன்று அநேக திருச்சபைகள் யாரை உருவாக்குதுன்னா பிலீவர்ஸை உருவாக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை உருவாக்க சொன்னார்? சீஷர்களை, டிசைபிள்ஸை உருவாக்க சொன்னால் திருச்சபை யாரை உருவாக்கிட்டு இருக்கு? பிலீவர்ஸை உருவாக்கி கொண்டிருக்கிறது. திருச்சபையினுடைய முக்கிய காரியமே என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவங்களுடைய சொந்த ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் சீஷர்களை உருவாக்குவதற்காக நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சீஷர்களை உருவாக்க வேண்டும், அந்த சீஷர்கள் மற்ற சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் போதனை எப்படி இருக்குன்னா, நீங்கள்லாம் எப்படி இருங்க? என்னுடைய மந்தையாவே இருங்க. நான் யாரு? மெய்ப்பன். உண்மையா மெய்ப்பன் யாருன்னா, நல்ல மெய்ப்பன் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மாத்திரம்தான் மெய்ப்பன். இங்க இருக்கிற ஆட்கள் யாருன்னா ஊழியக்காரர்கள், மெய்ப்பனுடைய ஊழியக்காரர்கள். இவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, நான் மெய்ப்பன், நீங்கள்லாம் யாரு? மந்தை. அவர்கள் மந்தைகளை உருவாக்குவதற்காக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்களும் நானும் சீஷர்களை உருவாக்க வேண்டும், சீஷர்கள் மற்ற சீஷர்களை உருவாக்க வேண்டும். இப்படி தான் ஆதி திருச்சபையின் வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவம் அவைகள் எல்லாம் மறந்து விட்டு இன்னைக்கு என்னது? ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், இது மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நாலேஜ், முதலாவதாக யார் அவர் என்பதை தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது அக்னாலேஜ், அவர் நமக்காக என்ன செய்தார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:12 வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தினாலே அல்ல, மிருகங்களின் இரத்தத்தினாலே அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார் என்கின்ற உணர்வு உங்களுக்கு வேண்டும். அதுதான் அக்னாலஜ்மெண்ட். அதை செய்திருக்கிறார் என்கின்ற உத்தரவாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி மனிதனின் கீழே விழுந்தா. ரோமருக்கு எழுதிய நிருபம் 5:17 வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5:17 வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, ஆதாமுனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய், அந்த ஆதாம் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, மரணம் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆதாமினுடைய சாபத்தை மாற்றி உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அந்த உணர்வு இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம யாரை உருவாக்குவோம்? சீஷர்களை உருவாக்குவோம். முதலாவது பார்த்தோம் நாலேஜ், ரெண்டாவது பார்த்தோம் அக்னாலஜ்மெண்ட், மூன்றாவது பிளட்ஜ் என்று சொல்லி பார்த்தோம். அந்த காரியத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும். அதுதான் சேவிங் ஃபெய்த். உங்களுக்கும் எனக்கும் அவர் யார் என்பதையும், அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார், நமக்கு என்ன கட்டளையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்தவர்களாய் நீங்களும் நானும் வாழ்வோமே. ஆனால் அந்த ஃபெய்த்து தான் என்ன ஃபெய்த்து? சேவிங் ஃபெய்த். அது மாத்திரமே உங்களையும் என்னையும் ரட்சிக்க முடியும். இரண்டாவதாக சஸ்டெய்னிங் ஃபெய்த். நம்முடைய வாழ்நாட்களிலே இந்த உலகத்திலே வாழும்போது நம் ஒரே விசுவாசத்திலே வாழ்வதில்லை. ஒருவேளை நம்ம விசுவாசத்தில் உயர்ந்த நிலைமையில் இருப்போம், ஒரு சமயம் என்ன ஆயிரும்? விசுவாசம் குறைந்து விடும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே அமர்ந்திருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவத்தை படிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 9:17 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். போதும். இப்போ அந்த அசுத்தாவி பிடித்த பையனுடைய தகப்பனார் என்ன சொல்றாரு? சீஷர்களிடத்தில் கொண்டு போய் காட்டினார். சீஷர்களாலே அதை துரத்த முடியவில்லை. உடனே என்ன செய்யறாரு? இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து சொல்றாரு, உம்முடைய சீஷர்களாலே கூடாமல் போய்விட்டது, நீர் உம்மால் முடிந்தால் ஏதாவது செய்யும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 23வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இயேசு அந்த தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் குணப்படுத்த முடியும் என்று சொல்லி. ஆனா முடியல. உடனே அவன் இயேசுவின் இடத்துல வந்து சொல்றாரு. நான் அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்கிறான். பல நேரங்களில் உங்களுடைய என்னுடைய விசுவாசம் இப்படி குறையும் போது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சென்று, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம், எனக்குள்ள அவிசுவாசமும் இருக்கு ஆண்டவரே, அதை நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. ஹானஸ்ட் ஃபெய்த் இது இல்லை, நான் என்ன நினைக்கிறேங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்கிறான். பல நேரத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஃபெய்த்தை காமிச்சிருவோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஃபெய்த் குறையும் போது மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் நீங்களும் நானும், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஹானஸ்டாக கேட்கும்போது தேவன் நிச்சயமாய் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உங்களையும் என்னையும் ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் சஸ்டெய்னிங் ஃபெய்த் என்று சொல்லி. அதற்கு அடுத்து ஸ்டேபிள் ஃபெய்த். இந்த ஃபெய்த்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெய்த். இந்த விசுவாசத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டும். இந்த டைமென்ஷனில் நீங்களும் நானும் வளர வேண்டும். இதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இந்த தீரு சீதோன், இன்னைக்கு இந்த இடம் எங்க இருக்கு? லெபனான்ல இருக்கு. இந்த இடத்தினுடைய பேர், இன்றைய பேர், அரபிக் பேர் வந்து சுர். பெய்ரூட்ல இருந்து 90 கிலோமீட்டர்ஸ், 95 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது இஸ்ரவேலுக்குள்ள இல்லை, அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. இந்த இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம்ல இருந்து நடந்து போறாராம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவருடைய தீசிஸில் எழுதியிருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லியிருக்கல, இங்கேருந்து அங்கே நடந்து போனார், அங்கேருந்து இங்கே நடந்து வந்தார். இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு அவர் எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருப்பார் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். தீசிஸில் எவ்வளோ நடந்திருக்கிறாருன்னா 42,000 கிலோமீட்டர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்குள்ளேயே நடந்திருக்கிறாராம். 42,000 கிலோமீட்டர்னா என்ன அர்த்தம்? பூமியினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அது பூரா சுற்றி இருக்கார், நடந்திருக்கிறார். எத்தனை வருடத்தில்? 3 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் 42,000 நடந்திருக்காரு. இப்போ எருசலேமில் இருந்து இஸ்ரேலில் இருந்து எங்கே போகிறாரு? லெபனானுக்கு போய் அங்கே யாரை மீட் பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இவ யாரு? கானானிய ஸ்திரீ என்று சொல்லி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ இஸ்ரவேல் குமாரத்தி இல்லை, இவ யாரு? கானான் தேசத்து ஒரு ஸ்திரீ. அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடணும்னு? போன வாரமும் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்களும் நானும் அற்புதத்தை பெற வேண்டுமே, ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. என்ன சொல்லணும்? தாவீதின் குமாரனே என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம்.
அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவர் என்ன செஞ்சார். இஸ்ரவேல்ல இருந்து லெபனான் போயிருக்கிறாரு. லெபனான் போயிட்டு அவ்வளோ தூரம் 7 days ட்ராவல், 7 days ட்ராவல், பகல் இரவுமா சேர்ந்து 7 days ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. போயிட்டு அந்த ஸ்திரீயை மாத்திரம் பார்த்துட்டு அந்த ஸ்திரீனுடைய மகளை குணப்படுத்தி விட்டு மீண்டும் திரும்பி வர்றாரு. 7 days அந்த இடத்துல எந்த ஊழியமும் பண்ணல. ஒரே ஒரு மகளை குணப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல்ல இருந்து எங்கே போகிறாரு, லெபனான் வரைக்கும் போயிடுறாரு. போயிட்டு 23வது வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்களே என்ன ஆயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. ஒன்றும் குணப்படுத்துறதுன்னா குணப்படுத்தும், இல்லைன்னா என்ன சொல்லும், முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிரும். இந்த அம்மா என்ன செய்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி முடியும் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்னு பார்ப்போம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவ்வளவுதான் சொன்னான். என்ன, நாய் சாப்பிடும் தானே அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த சம்பவத்தை படிக்கும்போது, மேலோட்டமாக நம்ம படிக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒன்றும் புரியாது. நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாங்க, கீழே விழுந்தா நாய் சாப்பிடுமே அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இதை பல வருடங்கள் நீங்களும் நானும் படிச்சிருக்கோம். இதனுடைய உள்ளான அர்த்தத்தை இன்னைக்கு டீகோட் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னதாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஊர் என்கின்ற தேசத்திலிருந்து உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், அங்கே போய் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த நிலத்தை தருவேன் என்று சொல்லி அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 வாசிப்போமே. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமீரரும் எமோரியரும் கானானியரும் கீர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த 10 ஜாதிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்தை யாருக்கு கொடுப்பேன் இருக்காரு, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்காரு. இதுல முதலாவது 3 ஜாதி என்னென்ன ஜாதி, கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும், இந்த 3 ஜாதிகள். சரி, இதுக்கப்புறம் கர்த்தர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பல காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் யாக்கோபு வர்றாரு. யாக்கோபின் புத்திரர்கள் 12 பேர் வர்றாங்க. அவங்கள என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். அவருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் பிள்ளைகளை அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு மீண்டும் எங்கே கொண்டு வரணும், கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி மோசேக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். இது எங்கே இருக்குது, யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற. முதல்ல ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது 3 முக்கியமான ஜாதிகளை சொன்னாரு.
என்னென்ன சொன்னாரு? கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும். இந்த 3 ஜாதிகள் பார்த்தா இப்போ இங்கே இல்லவே இல்லை. இந்த ஜாதிகள் இருக்கா இங்கே இல்லை. சரி, இது மோசையின் காலத்தில் சொல்றாரு. இப்போ யோசுவா யோர்தானை பிடிச்சிட்டாரு. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. இங்கேயும் இந்த 3 ஜாதிக்கு இல்லை. யார் யார் ஜாதி? கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும். இந்த 3 ஜாதிகள் என்ன நடந்துச்சு? இவங்க எங்கே போனாங்க? ஒரு இடத்துல 3 பெரிய குரூப் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ மோசையின் காலத்தில் அவங்க காணவே இல்லை, அந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த 3 ஜாதிகள், இந்த யாக்கோபின் புத்திரர்கள் எகிப்துக்கு செல்கிறாங்கல்ல, அவங்க கூட இந்த 3 ஜாதியும் போய் இஸ்ரவேலரோடு கூட இணைந்து கொண்டது. இந்த 3 ஜாதி. அதனால தான் அவங்க எங்கே இல்லை? கானான் தேசத்தில் இல்லை. அவங்க எங்கே வந்துட்டாங்க? எகிப்துக்கு எகிப்தில் இஸ்ரவேல் மக்களோடு கூட அவங்களும் சுகமாய் வாழ்ந்தார்கள். அது மாத்திரம் இல்லை, அவர்களோடு கூட 430 வருடம் அடிமைகளாகவும் வாழ்ந்தார்கள். அதை தான் யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். 6 லட்சம் புருஷர்கள் ஒன்லி இஸ்ரவேலர்கள். அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள். அந்த பல ஜாதியான ஜனங்கள் யாருன்னா கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும். இந்த 3 ஜாதியும் இஸ்ரவேலோடு கூட இணைந்து அவர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் திரும்பி அவர்கள் இந்த இடத்துல கானான் தேசத்தில் இருந்து மீண்டுமாக அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்று திரும்பி வந்த அந்த ஜனக்கூட்டம், அதிலே பிரிந்து போன ஒரு பெண் ஸ்திரீ எங்கே இருக்கா? லெபனான் தேசத்திலே சூர் என்கின்ற, இன்றைய நாளில் கூப்பிடுகிற சூர் என்கின்ற தேசத்தில் அங்கே தீரு சீதோம் என்கின்ற பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளை ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 days ஜேர்னி போயிட்டு 7 days ஜேர்னி நடந்து வந்திருக்கிறாரு. இவர்கள் யார்? நமக்கு தெரியும். மோசே என்ன செய்யறாரு? 12 வேவுக்காரர்களை அனுப்பினார். என்னாகும் 13ஆம் அதிகாரம். என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 பேர் அனுப்புறாரு. அதுல 10 பேர் என்ன கொண்டு வந்தாங்க? துர்செய்தியை கொண்டு வந்தாங்க. யார் 2 பேர் நற்செய்தியை கொண்டு வந்தா? யோசுவாவும் காலேபும். அந்த வசனத்தை வாசிப்போமா? என்னாகவும் 13ஆம் அதிகாரம் 6-8 வரை. யூதா கோத்திரத்தில் எப்னேயின் குமாரன் காலேப். யாருடைய குமாரனா? எப்னேயின் குமாரன் காலேப். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. நூனின் குமாரன் ஓசேயா. அவர் தான் யாரு? யோசுவா. அப்ப 2 பேர் காலேபு. இந்த காலேபு யார் என்று சொன்னால் வாசிப்போம். என்னாகவும் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னாகவும் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கெனாசியனாகிய எப்னேவின் குமாரனாகிய காலேப். அப்ப காலேப் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? யார் ஜாதியை சேர்ந்தவன்? கேனாசின் ஜனத்தை சேர்ந்தவன். இந்த 3 ஜாதிகள் போச்சு இல்லையா? அதுல ஒரு ஜாதியில இருந்தவன் தான் யாரு? காலேப். இந்த காலேபு யாரை அடையாளப்படுத்துகிறான்? யூதா கோத்திரத்திற்கு ரெப்ரசன்டேட்டிவாக, யூதா ஜனத்திற்கு ராஜாவாக, பிரபுவாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த ஜாதியில காலேபினுடைய சந்ததி. காலேப் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? டாக். அடுத்த காலேப் என்று சொன்னால் எபிரேய பாஷையில என்ன பொருள்? டாக், நாய் என்று சொல்லி அர்த்தம். அதை தான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பெண்ணும் பேசிக்கொள்கிறார்கள். இவ யாருன்னா காலேபினுடைய குமாரத்திகள், காலேபினுடைய டிசெண்டன்ட். இவ சொல்றா, ஆண்டவரே நாங்கள் காலேபினுடைய குமாரத்தி, எனக்கு இஸ்ரவேலிலே பங்கு உண்டு என்று சொல்லி. அதை கேட்ட உடனே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு எப்பெல்லாம் யூதா கோத்திரத்தை பார்த்தோமோ, யூதா கோத்திரத்தில் யார் வந்து சேருவா? புறஜாதியார் வந்து சேருவாங்க. முதல்ல யார் சேர்ந்தா? தாமார் சேர்ந்தா. இப்போ காலேபு சேர்ந்திருக்கிறான். இப்படி புறஜாதியானாகிய எல்லா ஜாதியாரும் எதில் தான் வந்து சேருவாங்க? யூதா கோத்திரத்தில் வந்து சேருவாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் எந்த கோத்திரத்தில் சேர்ந்திருக்கிறோம்? யூதா கோத்திரத்திலே சேர்ந்திருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவனுடைய டிசெண்டன்ட் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால், உங்கள் விசுவாசத்தையும் என் விசுவாசத்தையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், உங்கள் விசுவாசம் பெரிது என்று சொல்கிறார். சரி, என்னென்னமோ 3 ஜாதியெல்லாம் சொன்னீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு போவோம். ஜேம்ஸ் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என் சகோதரரே, இது வரைக்கும் புரியலனாலும் விட்டுருங்க, இதையாவது கவனிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். இந்த யாக்கோபு யாரு? ஜேம்ஸ் யாரு? பிரதர் ஆஃப் ஜீசஸ். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு மரியாள் பெற்ற மகன் தான் யாரு? இந்த யாக்கோபு. அவருக்கு 4 குமாரர்களும் 2 குமாரத்திகளும் இருந்தாங்க. யாருக்கு? மேரிக்கும் ஜோசப்புக்கும். முதல் மகன் யாரு? இந்த யாக்கோபு. கடைசி மகன் யாரு? யூதா. இருவருமே நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க. இருவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த யாக்கோபு எழுதுறாரு. யாக்கோபு இஸ்ரவேல் திருச்சபைக்கு அவர் தலைவராக இருந்தார், ஃபர்ஸ்ட் பிஷப். நம்ம அநேக நேரங்களில் சொல்லுவோம் பீட்டர் ஃபர்ஸ்ட் பிஷப்னு சொல்லிடுவோம். இல்லை, ஃபர்ஸ்ட் பிஷப் யார் தான்? இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் நாலேஜ், வெறும் நாலேஜ். 2வது என்ன செஞ்சோம்? அக்னாலேஜ். இது 2 இருந்துட்டு 3வது என்னது? பிளஜ். அது இல்லை. பிளஜ்ங்கிறது ஆக்ஷன் அல்லது ஒர்க். அது இல்லைன்னா என்னவாமா? அந்த விசுவாசம் செத்தது. நான் சொல்ல, என்னை பார்க்காதீங்க. யார் சொன்னது? யாக்கோபு சொல்லியிருக்காரு. யாக்கோபு சொல்றாரு, உங்க விசுவாசம் செத்தது. ஒருவேளை சீஷர்களை நீங்களும் நானும் உருவாக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருக்கிறோம். 2வது அவர் என்ன செய்தார் என்று அறிந்திருந்து, அது ஒன்லி இன்டலெக்சுவல் ஃபெய்த். அந்த இன்டலெக்சுவல் ஃபெய்த்து யாக்கோபு என்ன சொல்றாரு? டெட் ஃபெய்த் என்று சொல்கிறார். என்ன ஃபெய்த்? அது டெத் ஃபெய்த். 3வது ஒரு காரியம் சொல்றாரு. வாசிப்போம், 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகள்னாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்வது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்திலிருந்து கிரியை இல்லாட்டி அது என்னவா? ஈவில். நடுங்குகிறது. ஏன் நடுங்குது? எமோஷனல். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இன்டலெக்சுவல் ஃபெய்த், 2வது பார்க்குறோம் எமோஷனல் ஃபெய்த். ஒருவர் கஷ்டம்னு சொன்னா, ஐயோ கஷ்டம், நல்லது, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் சிஸ்டர், உங்களுக்காக
நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், திருச்சபையாய் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது என்னது? எமோஷனல் ஃபெய்த். அந்த எமோஷனல் ஃபெய்த்தை யாக்கோபு என்ன சொல்கிறாரு? ஈவில் அப்படிங்கிறாரு. மொதல் ஃபெய்த்தை சொல்கிறாரு டெட் ஃபெய்த்து. எமோஷனல் ஃபெய்த்தை பார்த்து அவர் சொல்கிறாரு இது ஈவில் ஒன் அப்படிங்கிறாரு. மூன்றாவதாக சொல்கிறாரு என்ன ஃபெய்த்து? ஆக்ஷன் ஃபெய்த். நீங்களும் நானும் விசுவாச கிரியினாலே நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த விசுவாசத்தை தான் என்ன சொல்கிறாரு? உண்மையான விசுவாசம். அதுதான் கிறிஸ்டியன் ஃபெய்த். ஒருவன் உணவில்லாமல் தன்னுடைய உடை இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு நீங்களும் நானும் உதவி செய்வது ஆக்ஷன் ஃபெய்த். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்டலெக்சுவல் ஃபெய்த் உள்ளவர்களாக இருக்கிறோம், அல்லது நம்ம என்ன செய்கிறோம்? எமோஷனல் ஃபெய்த் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாரு? நான் சொல்ல, யார் சொல்கிறா? யாக்கோபு என்ன சொல்கிறாரு? ஆக்ஷன் ஃபெய்த் இருக்கணும். ஆக்ஷன் ஃபெய்த் இல்லைன்னா அது செத்தது அல்லது அது ஈவில் ஒன் என்று சொல்கிறார். உங்களுடைய என்னுடைய விசுவாசம் வெறும் இன்டலெக்சுவல் ஃபெய்த்தாக இல்லாதபடிக்கு, உங்களுடைய என்னுடைய விசுவாசம் வெறும் எமோஷனல் ஃபெய்த் இல்லாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு காட்டும்போது அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கின்றார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம்.